வெல்கம் டு அபிஸ் ஃபுட் புக். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் தீபாவளி ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் வறுத்து தேங்காயோட ஈரப்பதம்லாம் போய் உதிர் உதிராக வர வரைக்கும் வறுத்து ஆற விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1.5 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய், 1 கப் பொட்டுக்கடலை, வறுத்து வச்ச கசகசா சேர்த்து நல்லா நைஸா பொடியாக்கிட்டு வறுத்த தேங்காய் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுத்தி எடுத்தீங்கன்னா சோமாஸுக்கான பூர்ணம் ரெடி. இந்த பூர்ணத்தை முன்னாடியே வேணாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது 4-5 நாளைக்கு நல்லா இருக்கும். மேல் மாவு மட்டும் பிசைஞ்சு ஸ்டஃப் செஞ்சு சோமாஸ் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவையை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளையா நல்லா ஊறி வந்திருக்கும். ஊற வச்ச தண்ணியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துட்டு 1 கப் மைதா மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது மாவை ஊற வைக்க வேண்டாம், உடனே சோமா செஞ்சுக்கலாம். சாத்துக்குடி சைஸ் மாவு எடுத்து மைதா மாவு தொட்டு ஓரளவு மெல்லிசா பெரிய சப்பாத்தியாக இட்டு தேவையான சைஸில் ஷார்ப் எட்ஜு உள்ள மூடியால் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் உள்ள மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு திரும்பவும் இதே மாதிரி பூரியாக இட்டுக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி பூரியாக செஞ்சு வச்சுக்கோங்க. பூரி இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாதிரி பூரியோட ஓரத்தில் 1/2 சர்க்கிளுக்கு தண்ணி தடவிட்டு செஞ்சு வச்ச பூரணத்தை கொஞ்சமாக நடுவில் எடுத்து வச்சு பூரியை 2ஆ மடித்து ஓரங்களை ஃபோர்க்கால இதை மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரியையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதமான காய்ச்சல் உள்ள எண்ணெயில் போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் பொரிச்சு எண்ணெயோட சலசலப்பு அடங்கி இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட வேண்டியதுதான். சோமாஸை லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக பொரிச்சிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா சீக்கிரம் பொன்னிறம் ஆகிடும், ஆனால் கிறிஸ்பாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.